எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2210வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தினசரி நன்றாக ஜெபிக்க வேண்டும், வேத வாசிக்க வேண்டும், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். தனக்கு கிடைக்கின்ற எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சபையிலே போய் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கின் பாதையில செல்லும்படியாக ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில தன்னுடைய குடும்பம் முழுவதும் ஆவிக்குரிய தன்மையில இருக்கிறதா, ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டுடைய பாதையில் நடக்கிறார்களா என்று சொல்லி பெற்றோர் கவனம் எடுத்து நேரம் எடுத்து பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். உங்க பிள்ளைங்களை நீங்க கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நடத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அது பின்னாட்கள்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏனென்றால் நாம் உலக மக்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எதிரிட்டு சத்துருக்கள் வருகிறார்கள். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அந்த இக்கட்டு நாளிலே சத்துருக்கள் எதிரிட்டு வந்திருக்கிறார்கள். ஆபகுக் வாழ்ந்த காலத்துல அநேக சத்துருக்கள் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அந்த நேரத்துல தான் ஆபகுக் கர்த்தரை மிகவும் பாடுகிறார். அவர் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில தைரியத்துக்கு சோதனை அல்ல, அந்த தைரியத்துக்கு மேல் தைரியமாக இருக்கிறார். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். சத்துருக்கள் செழித்திருக்கிறார்கள். சில காலம் சத்துருக்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஒருவேளை ஆபகுக் இப்படி நினைத்திருக்க கூடும். தன்னோடு தேவன் இல்லாதை போல, அவர்களோடு இருக்கிறதை போல தோணலாம். ஆனால் சில காலம் மட்டுமே. ஆனால் ஆகவே தான் அவர் சொல்கிறார், நான் கேட்டபோது என் குடல்கள் குழம்பிற்று, என்னுடைய எலும்புகள்ல உக்கல் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட அவருடைய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நம்மை சுற்றி ஏராளமான சத்துருக்கள் பெருகிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், பாருங்க, அவர் செய்கிற வேலை, அவரை சுற்றி ஏராளமான தோல்விகள் வந்தாலும் கூட நான் என்னை ரட்சித்த தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி, நாம் ஜெபிப்பதற்கு மாறாகவே சூழ்நிலை நடந்தாலும் சரி, தன்னை ரட்சித்தார் பார்த்தீங்களா, அந்த தேவனுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. தைரியத்துக்கு ஒரு நாள் சோதனையை அனுமதிக்க கூடாது.
சரீர பிரகாரமான சோதனையை ஏற்றுக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை வரும்போது ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில நாம் தைரியமா இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவதை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில அநேக சோர்ந்து போயிட்டீங்களா? பலவீனத்தோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் சோதனைக்கு மேல சோதனையா இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, என்னை ரட்சித்தாரே அந்த தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். என்னை ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறாரே, அதை நினைத்து நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இது எப்பொழுது தெரியுமா சொல்ல வேண்டும்? எல்லாரும் கைவிட்ட பொழுது, எல்லாரும் நமக்கு எதிரே நிற்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் அடி விழும்போது, அந்த சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். அப்படி பேசும்போது தேவன் அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகளும் வேதனைகளும் சத்துருக்களுடைய பெருக்கமும் காணப்படும் போது எங்களை ரட்சித்த தேவனுக்குள் நாங்கள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்ன நேர்ந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எங்க வாழ்க்கையில் நடப்பதில் என்ற தீர்க்கமான நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும். உண்மை மாத்திரம் சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொடர்ந்து நாள் முழுவதும் தெய்வீக பிரசனங்களை ஆண்டு நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன்